சிம்ஹா அன்பு காட்டிய அரசன். ஒரு அடர்ந்த காடு. அந்த இரவு ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைதியாக இருந்துச்சு. வானத்தில் நட்சத்திரங்கள் மினுமினுக்க ஒரு அழகான பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் நம்ம குட்டி சிங்கம் பிறந்துடுச்சு. ஆனால் பிறந்த நேரத்துலேருந்து அந்த குட்டிக்கு ஒரு பெரிய சோதனை. அம்மா இல்லாமல் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த குட்டி சிங்கம் தனியாக தவிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் அந்த வழியாக போன நம்ம சிக்கு குரங்கு ஒரு குழந்தையோட குரல் கேட்குதுன்னு எட்டி பார்க்குது. பசியால் ஏங்கிட்டு இருந்த அந்த குட்டியை பார்த்த சிக்குவோட மனசு கரைஞ்சிடுச்சு. உடனே காட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற மிருகங்களை கூப்பிட்டு வந்துச்சு. கரடி, மான், முயல் எல்லாமே வந்துச்சு. அம்மா இல்லாத குறை தெரியாமல் எல்லாரும் சேர்ந்து அந்த குட்டியை பாசமாக வளர்க்குறாங்க. ஒரு நாள் நம்ம குட்டி சிங்கம் ஒரு மலையில் மாட்டிக்கிச்சு. இடி சத்தமும் மழையும் அவனை ரொம்ப பயமுறுத்திடுச்சு. எல்லாரும் தேடுறாங்க. ஆனால் நம்ம குட்டி சிங்கத்தை கண்டுபிடிக்கவே முடியலை. அப்போதான் நம்ம மயில் தான் தோகையை விரித்து ஒரு அழகான டான்ஸ் ஆடுது. அந்த தோகையோட மினுமினுப்பில் அந்த பிரகாசத்தில் நம்ம குட்டி சிங்கம் தூரத்துலேருந்து கவனித்து ஓடி வந்துருச்சு. மற்ற மிருகங்களோட சேர்ந்துருச்சு. அந்த சந்தோஷத்தில் சிக்குக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஏன் நம்ம குட்டி சிங்கம் குட்டிக்கு ஒரு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்குது. எல்லார்ட்டையும் போய் சொல்லுது. அதுக்கு ஒரு விழாவும் வச்சு அதுக்கு பேரும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சிம்ஹான்னு ஒரு பேரும் வைக்கிறாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் நரி மாமாவுக்கு பிடிக்கல. முயல்கிட்ட போய், நீங்கள் ஆசையாக வளர்க்குற சிம்ஹா ஒரு நாள் உங்களையே சாப்பிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருச்சு. முயலுக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. ரொம்ப சோகமாக போய் மற்ற எல்லா விலங்குகிட்டையும் சொல்லிடுச்சு. இதை கேட்ட நம்ம மானோட குட்டி ஷாஷா சிம்ஹா கிட்ட ஓடி போய் எல்லா உண்மையும் சொல்கிறோம். சிம்ஹா உடனே ஓடி எல்லார்கிட்டேயும் வந்து நிற்கிறான். நீங்கள் எல்லாரும் என்னோட குடும்பம். நீங்கள் வளர்த்தவனா என்னைக்கும் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன்னு அந்த அன்பு முன்னால் நரி மாமாவோட தந்திரம் தோற்று போச்சு. கடைசி காலையில் ஒரு நாள் 3 மனிதர்கள் அந்த காட்டை ரசாயன கூடம் மாற்ற திட்டம் போட்டு வராங்க. இதை கவனித்த நம்ம ஷாஷா உடனே ஓடி போய் நம்ம சிம்ஹா கிட்ட சொல்கிறோம். சிம்ஹாவும் ஷாஷாவும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. சிம்ஹா ஒரு பெரிய சிங்கம் மாதிரியும் ஷாஷாவை துரத்திட்டு வர மாதிரியும் அதை சாப்பிட போகிற மாதிரியும் ஒரு காட்சியை உருவாக்குறாங்க. இதை பார்த்த அந்த மனிதர்கள், இங்கே நிறைய டேஞ்சரஸான அனிமல்ஸ் இருக்கு போல இருக்கே, இது நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. சிம்ஹா தன்னோட காட்டையும் தன்னோட நம்பி இருக்கிற குடும்பத்தையும் காப்பாற்றிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் அன்பு தான் எல்லாமே. நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு எப்போவுமே உண்மையாக இருக்கணும். நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிறதுல தப்பே இல்லை. அப்படி தான் நம்ம சிம்ஹாவும் தன்னோட அந்த கர்ஜனையும் தன்னோட ஆக்ரோஷத்தையும் தன்னோட குடும்பத்துக்காக தன்னை மாற்றிக்கிட்டான். அன்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கேட்க அஃபி கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.